நம்ம கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தால்தான் கர்த்தர் நம்மை அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். ஏனோ தானோன்ட்டு இருந்தோன்னா அதுக்குண்டானது தான் பலன் இந்த பூமியில். நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்டதும் குடும்பத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, அதுக்குண்டான ரிவார்ட் தான். பட் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட், எஸ் திஸ் இஸ் வாட், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், இதில் நான் உண்மையை உள்ளவளாக நான் இருப்பேன். ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல, ஒருவன் 1 மைல் வர சொன்னால் 2 மைல் போ, அதுக்குண்டான ரிவார்டு உனக்கு உண்டு. ஒருவன் உன்னுடைய அந்த கோட் கேட்டால் த என்டையர் அங்கி, த என்டையர் திங், த கிளாசட்டில் இருக்குது மொத்தத்தை கொடுத்துருன்றார் ஆண்டவர். கொடுத்துரு. தேவன் உற்று கவனிக்கிறார் நம்மளுடைய ஹார்ட். வேர் ஆர் வி டுடே? ரூத் அம்மா பாருங்க, ஷி வாஸ் கமிட்டட். மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க, தன்னுடைய வேலை முடித்து. ப்ராஃபட்டிக்கலாக நகோமி சொல்கிறாங்க, நீ அமர்ந்திரு, இந்த மனுஷன் நிச்சயமாகவே நமக்காக காரியத்தை நடப்பிப்பார். 4வது அதிகாரத்தில் பாருங்கள், அவர் எப்படி போவாஸ் ரிடீம் பண்ணுறார் பாருங்கள். இந்த குடும்பத்தை, எலிமெலேக்குடைய குடும்பத்தை, அந்த சந்ததியில் தான் வராரு போவாஸ். அந்த சகோதரனை விடலை, அந்த சந்ததி அழிஞ்சு போக விடலை. அதை எடுக்கிறதுக்கு எப்படி பிரயாசப்படுறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டான். இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டு கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக.
நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். எத்தனை விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்க போவாஸ் கொடுக்க. See, அந்த மனுஷன் அவர் செய்கிற காரியம் எல்லாருக்கும் முன்பாக நீதியும் நேர்மையுமாய் செய்கிறார். தேவ வசனத்தின்படி செய்கிறார். பட்டணத்தின் மூப்பரை கூப்பிடுறார். ப்ளஸ் அந்த 10 பேர் கூப்பிடுறது மட்டும் அல்லாமல் எலிமெலேக்குடைய சந்ததி, அதாவது அவருடைய இனத்தார், அந்த பர்டிகுலர் மேன் தான் கனெக்டட் ரிலேட்டட் டு எலிமெலேக். அவரை கூப்பிடுறார். பா, நகோமியுடைய காரியத்தில் இப்படி காணப்படுகிறது, நீ மீட்டுக்கோ, நீ தான் ரைட்ஃபுல் ஓனர். ஆனால் நீ எடுக்கும்போது அந்த சந்ததி அழியக்கூடாது, பேரை நிற்க வைக்கணும். தேவனுடைய வார்த்தை இது, இதை செய்யணும், இதில் நான் எதிர்பார்க்குற உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அந்த மனுஷன் சொன்ன மனுஷன் சந்ததியை நிலை நிற்க வைக்கணும்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் பின்வாங்கிட்டார். போவாஸ் முன் வருகிறார். நான் எடுக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்லது நான் செய்கிறேன். ப்ராஃபட்டிக்கலாக நகோமி சொன்ன வார்த்தையை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுகிறார். ஹூ நோஸ், நம்மளை ரிடீம் பண்ணுற மனுஷன் இவராக இருக்கலாமே என்ற சொல்கிற வார்த்தை இந்த இடத்துல நிலைநிற்கிறது. ஊரில் இருக்கிற எல்லா மூப்பர் ஜனத்திற்கு முன்பாக நின்று அறிக்கை பண்ணுறார், இதுதான் நான் செய்ய போகிறேன். ஒன்றுமே அறியாத, தேவனை அறியாத விதவை, இளம் விதவை, எல்லாத்துலேயுமே டிப்ரெஸ்டு ஸ்டேஜில் போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த உமன் வாஸ் வித் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸ்திரீயானவள் பலன் உள்ளவள், அதாவது இன்னர் மேன், தனக்குள்ள கரேஜ் இருந்தது. அப்போது நகோமி கிட்ட சில குட் குவாலிட்டிஸ் இருந்திருக்கும். அதை பார்த்துருப்பாங்க இவங்க, தன்னுடைய லைஃப்பில் அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. நகோமியோட நெகட்டிவை கொண்டு வரல. ஏன்னா அந்த அம்மா மாறான்னு சொல்லிட்டாங்க. ரூத் ஒரு இடத்துலையும் சொல்லலை, எந்த கசப்பான வார்த்தைகளும் பேசலை, அமைதல் தான் காத்திருக்காங்க. அந்த பெண்மைக்குண்டான காரியம், சாந்தமும் அமைதல் உள்ள கேரக்டர் ரூத் இடத்துல காணப்பட்டது. உன் தேவன் தான் என் தேவன். கர்த்தர் கழிவிடல. பார்த்தீங்களா, மோவாபியர்கள் 10 சந்ததி வரைக்கும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளே வரக்கூடாத தேவனுடைய கட்டளை. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலரை வரும்போது வழி அருகே அப்பத்தையும் தண்ணீரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோச்சிக்கிட்டார். அந்த சந்ததி மேலே தேசத்தை மேலே கோச்சிட்டார். அந்த சபிக்கப்பட்ட சந்ததியிலேருந்து வந்தவங்க தான் ரூத்தம்மா. கர்த்தர் அங்கே அந்த அம்மாவுடைய நல்ல குணத்தை கண்டு கர்த்தர் அங்கீகரித்து அந்த அம்மாவுடைய நல்ல குணத்துக்கு ஏற்ற ஒரு மகனை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டுகிறார். மெக்லோனுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் முடிந்ததுன்றது கர்த்தருடைய அகராதியில் கிடையாது, இழந்ததுன்றது கிடையாது. கர்த்தர் உருவாக்குறார் பாருங்க. உருவாக்கி போவாஸ்க்கு மனைவியாக ரூத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் அவர்களை ஆசீர்வதித்து, ராகேலும் லேயாளும் யாக்கோபின் கூடாரத்தை கட்டினது போல, அந்த சந்ததியை கட்டினது போல, இஸ்ரவேல் வம்சத்தை உருவாக்கினது போல உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சந்ததி எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் ரூத் மூலியமாக அந்த சந்ததி ஆசீர்வதித்த நிமித்தம் தாவீதின் தாத்தா அவருடைய பிள்ளையாக பிறந்தார்.